என்ன பேசாத உனக்கு எப்படி பேச வேணாம்ன்ற எப்படி பேச வர கரெக்ட்டா இல்ல எப்படி பேச வேணாம்ன்ற நீ ஸ்கேம்டா சொன்ன அவங்க அதுல ஒண்ணு காமருதுன்னு சொன்னாங்க அதோட முடிச்சின்ற ரெண்டு பேரும் காம பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க மச்சான் காமருதுன்னு சொன்னாங்க இந்த பாரு நீ நல்ல இது மாதிரி எல்லாம் பேசாத நீ ஒண்ணு பேசாத உனக்கு வந்தா தெரியும் நீ பேசாத நீ பேசாத நீ பேசாத நீ பேசாத இல்லடா விடுடா நீதான் பூச்சி விட்ட வாழ்க்கை நாசம் பண்ண நீதான் அவ பேச்ச கேட்டு உன் வாழ்க்கை அழிச்சுக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வாடா சத்தியமா உங்க நாசம் போயிடுவான் மச்சான் சொல்ற கேளுடா அவன் போடி உனக்கு தகுதியே இல்ல மச்சான் எட்டு விடுறா எட்டு விட்டு ஒரு பொண்ணு தள்ளுற மனசாட்சி இல்ல உனக்கு மனசாட்சி இல்ல எல்லாம் பண்ணாங்க தான்டா நேத்து மச்சான் யாரு எல்லாரும் அப்படி பார்த்தா சபரி தள்ளணும் அவன் தான் பாயிண்ட் அதிகமாகறான் நீங்க அவனா டார்கெட் பண்ணி சாடுறவன் எட்டி விட்டு நீ எப்படி பிடிக்கிற எட்டி விட்டு கீழே தள்ளுறாவோ அவளுக்கு ஆறுதல் சொல்லி தலைத்தினால சத்தியமா அவளுக்கு ஆறுதல் சொல்லல என்ன அமைதியா நான் அவனு பேசுவேன் அவனுக்காக பேசாதீங்க ஏன் பேசக்கூடாது அவனுக்காக பேசாதீங்க சரி மச்சான் நீங்க போங்க நீங்க மூடுங்க சாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு போங்க உன்னை நாசனம் பண்றாடா சொல்லுமா மச்சான் உண்மையா சொல்றேன் மூச்சு விட்டு உன்னை ட்ரிகர் பண்ணி தேவையில்லாத உன்னை பண்ணி விட்டான் உன்னை என்ன சொல்லிட்டு போனா வந்து போத்தன என்ன சொல்லிட்டு போனா உங்ககிட்ட வந்து என்ன பிரச்சனை அது கம்முனு அப்ப கூட கம்முனு உட்காந்துச்சு சாண்ட்ரா நோண்டி அதை பிரச்சனை பண்ணி தள்ளி விட்டு கீழே தள்ளணும்னு சாண்ட்ரா இத்தினால உங்ககிட்ட சண்டை போடும் போது அவகிட்ட ஆறுதலா தேடி போனல சரி சண்டை பேச்சுக்கு நீங்க விட்டுருங்க வந்து ட்ரிப் ஆச்சுதான் நான் காலேஜ் ஓகே நல்லா படம் தப்புன்னு இது பண்ணிட்டேன் அப்புறமா பேசலாம் தான் இருந்தேன் கலகக்காரியாவா இல்ல மச்சான் நான் உண்மையில சொல்றேன்டா காமருதின் பேச உண்மையில காமருதின் பேசுறது தப்பு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது ஓகே மச்சான் இந்த விஷயத்த வந்து சாரி வெளியே போகணுமா சரி விடு நீ முதல்ல கூல் ஆகணும் ஏய் மச்சான் அந்த மாதிரி இல்லை நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பொறுமையா தயவுசென்னு சொல்றேன் எனக்கா இது பண்ணிக்கோ நான் நேத்துல இருந்து பாத்துனுக்கிறேன் உன்னுடைய இதுவும் சத்தியமா சொல்றேன் நீ தனியா ஆடுற வரைக்கும் நல்லா இருந்த உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டு நீ தனியா ஆடுற வரைக்கும் நீ நல்லா இருந்த அவ கூட பேசாத வரைக்கும் நீ கரெக்டா போயிருந்த எப்ப பேசுனியோ உனக்கு கலகம் ஆரம்பிச்சுன்னு இருக்குது இப்ப வந்து என்ன கலகம் பண்ணி விடுறா யாரு நான் பண்ண உன்னை துரோகம் பண்ணடா நானு சொல்லு இவ்வளவு நாள் உனக்கு துரோகம் பண்ணிக்கிறேன் நான் சொல்றா உன்னால திட்டி இருக்கிற உன்னை எல்லாம் பண்ணி இது வரைக்கும் நான் சேர்ந்து ஆடுனதில்ல ஒருத்தர் பின்ன உன்னை பின்னாடியே பேசுறதால யாரையாவது மாதிரி பண்ணதில்ல டெய்லி நேரில் கேட்டுப்போம் அவ சொல்ற எல்லாம் நீயப்பா என்ன பண்ற தப்பு பண்ண கேட்பாங்க தான்டா தப்பு நடந்தது நான் கேட்டேன் எட்டி விடுறாங்க கீழே ஊது அந்த பொண்ணு அந்த மொமெண்ட்ஸ்ல ஆயிடுச்சுடா இல்லடா ஃபிக்ஸ் லேடிஸ் கூட பண்ணிட்டேன்டா நீ நின்னு தள்ளி விடலையா மச்சான் தள்ளி விட்டா நான் தள்ளி விடலையா எடுத்துக்கிட்டேன்டா சத்தியமா தப்பு எதுக்கு அது தள்ளி விடணும் நான் கேக்குறேன்டா அது ஒரு பேச்சோட அப்படி பார்த்தா டேய் மச்சான் ஒரு நீ என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு அந்த விஷயத்தை சொல்லி இருக்க கூடாது மச்சான் எந்த விஷயத்தை மச்சான் அது ஒரு காமருதினி பேசி நீ ஸ்கேம்டான் சொன்ன பாத்ரூம் ஸ்கேம்டான் சொன்னா காமருதினி சொன்னாங்க அவளுக்கு தான் அறிவு இல்ல போய் சொல்றா இவங்களுக்கும் அறிவு இல்லையே எல்லா மடி போய் சொல்லணும் யாரும் இன்வால்வ் ஆயிருக்கல ஒண்ணே ஒன்னு கேக்குறேன் கம்முனு உட்கார்ந்துட்டீங்களா அதோட கம்முனு மூணு பேர் மூணு சீட் அப்படிதான்டா செட் ஆவலனா அப்படிதான்டா ஆவும் அப்படியே நோண்டி இந்த வீடியோ அப்படிதான் உன்னையும் அப்படிதான் பண்ணாங்க எல்லாரையும் அப்படிதான் பண்ணாங்க அப்படி யாரும் மச்சான் உன்னெல்லாம் வில்ல மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண உனக்கு கஷ்டமா இருக்கும் எனக்கு அப்படிதான் கஷ்டமா இருக்கு இப்படிதான் பண்றாங்கடா எனக்கு அது அப்படிதான் நல்ல பேர் வந்து பேச கூடாதுல எல்லாரும்
கேம் பொதுவா பேச போறல, பேசுறது தப்பு இல்ல. நல்லோமே சத்தியமா பேச உன்னே சொல்றேன். அந்த மாதிரி குரூப்பா சேர்ந்து அமுக்குனீங்க. எனக்கு நான் அழுது அம்மா அம்மான்னு கத்துனேன். நான் போய் ஓரமா உட்காந்து எப்படி அழுத பாத்தியா? சத்தியமா நான் கேமுக்காக அழுகுற மாட்டேன். எனக்கு அழுகே வராது. நானே உட்கார்ந்து நீ வின் பண்றதுக்கு தான் நீ அழுத. ஓகே மச்சான், எல்லாத்துக்கும் அந்த பையன் ஸ்ட்ராட்டஜி போட்டான். கடைசியில அவங்க உங்களுக்கு பாயிண்ட் வரும் சொல்லி அவங்க ஒரு கேம் பண்றாங்க. நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஓகே ஃபைன். நீங்க யாரு இதெல்லாம் பண்றதுக்கு நான் கேக்குறேன். அவங்க பண்றப்போ எனக்கு 2 பேருக்கும் செட் ஆகல. எங்களை பத்தி பர்சனலா பேசினாங்க. எனக்கு பிடிக்கல, தள்ளி விட்டோம். ஃபிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். அதுக்கு இவன் ஓத்தான்றான்டா அவன் ஓத்தான்றா இவன்றான்னா 2 பேரையும் தள்ளுவேன். சத்தியமா அரோராவோ நான் சத்தியமா நான் தள்ளவே மாட்டேன்டா. அந்த மாதிரிலாம் நான் கிடையவே கிடையாதுடா. ஸ்கேன்டா நான் தள்ளேன்டா. நான் அதுக்காக நான் ஏத்துக்கிறேன். நான் வீக்கெண்ட்ல பேசிக்கிறேன். இதுக்கப்புறம் யாரு உள்ள வர வேண்டாம்டா. எங்களுக்கும் சாண்ட்ராக்கும் நடந்தது அவ்வளவுதான். அவ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க கூடாது. அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கேவலமா அரசியல் பண்றான். எங்க அம்மா பத்தி பேசு. அவன் யாரா அவன்? இது மட்டும் ஷோ இல்லைன்னு வச்சு அவன் கண்டமாயிட்டு இருப்பான். அவன் விக்கல்ஸ் ஒத்தாகித்தான்றான். எங்களுக்கு தெரியுது பிரச்சனை. நான் ஃபேஸ் பண்ணதான் மச்சான் போறேன். எப்படி மச்சான் அவன் பேசுவான்? இது ரியாலிட்டி ஷோனால விட்டேன் சத்தியமா. அவன் கோவத்துல பேசுறது தப்புதான். உள்ள பேசுறத நீ சப்போர்ட் பண்ற. நியாயமா சொல்ல மாட்டேன். சத்தியமா இதுல என்னடா என் மேல தப்பு இருக்கு நான் கேக்குறேன்டா. எப்பா நீ போப்பான்றேனா இவ்வளவு என்ன பண்ணானே சொல்லு மச்சான். அப்படி இல்ல, நியாயமா யாரா இருந்தாலும் இறங்கி வந்து அவங்க கரெக்ட் ஒண்ணேல சப்போர்ட் பண்ற. புரியுது, நான் பண்ண தப்பு தான். அதுக்குன்னு அவங்க பண்றது கரெக்ட் ஆயிடாது. அப்ப நீ பேசாதப்பா எல்லாம் நீ காரணம்ட்டு அவன் சொல்ற என்ன தகுதி நாக்குது சொல்றதுக்கு? அது வேற இதுல தகுதி நாக்குது சொல்ற. நான் தப்பு பண்ணனா சொல்லிருக்காடா? நான் தப்பு பண்ணனா? இல்ல நீ இதே இதயத்துல பாரு நான் கேட்டிருக்க மாட்டேனா? கண்டிப்பா இதயத்துல பாரு இப்படி தள்ளி விட்டு எட்டி விட்டு நான் கேட்டிருக்க மாட்டேன். இறங்கி வந்து என்னடா பண்ணீங்க என்ன கேட்டிருக்க மாட்டேனா? அப்படியே அவ்வளவு ஒரு பொண்ணு தானே கேட்டிருப்பா. என்னடா அவனுக்கு பண்ணது சரி நீங்க பேச வரல. யார் பண்ணதுமே இங்க சரின்னு பேசுறத அவரே கேட்டிருப்பாலடா. யாருக்கா இருந்தாலும் கேக்குறதா செய்யும். மனசு கேக்குறடா. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பத்துங்கடா இறங்கி ஓடறடா. எனக்கு தெரியாதுடா. எப்போ கத்துறடா இவன். ஒரு ஆள் கத்துறடா. ஒரு ஆளால தூக்க முடியாதுடா. டாக்டர் வெளியே வர முடியாதுடா. இங்க இருந்து தூக்கிட்டு போனடா. அவனால விக்கல்ஸால முடியலடா. மூச்சு வாங்குதுடா. எனக்கு போட்டான் அந்த இடம் கம்ஃபர்டபிளா இருக்குதுடா. நைட் காலையில வரைக்கும் நான் என்னால உட்கார முடியும். நான் இறங்கி எதுக்கு ஓடானே? அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இது கேம் அப்போ நடந்தது அவ்வளவுதான். நான் எதுவுமே கேட்கல. நான் என்ன கேட்டேன்? நியாயத்தை பேச வந்த. உண்மையிலே சொல்றேன். உங்க லைஃப் சத்தியமா சொல்றேன் எப்படியோ மாறுது பாத்துக்கோ. என்னால நான் இருக்கிற உண்மையா ஒரு நண்பனா நான் சொல்றேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன கேட்கறதுக்கு மத்தவங்க தகுதியே இல்ல. நான் எந்த தப்பும் பண்ணல. இதே இடத்துல அவ அடிப்பட்டதா கூட நான் இறங்கி போயிருப்பேன். அவ்வளவுதான் மச்சான். கேட்டது அதுக்காக இல்ல மச்சான். நீ போய் அது அவங்க கரெக்டா சப்போர்ட் பண்றல அதுக்கு சொன்னேன். எனக்கு புரியுது. எனக்கு புரியுது. நான் சொல்றேன் டீம் நான் பேசுறது கூட நான் பேசிட்டு சாரிக்கு தான் போறேன். நான் கேக்குறேன் விக்கல்ஸ் கூடவா இல்ல சுரே இவன் கூட அதிகமா பழகி நான் பேசிட்டு இருந்தேனா? உங்ககிட்ட தான பேசிட்டு இருந்தேன். எனக்கு தப்புன்னு படுது. நான் இறங்கி வந்தேன். இவன் பத்தா கூட நான் எட்டி விட்டுனா கூட நான் கேட்டிருப்பேன்டா. தூக்கின்னு வந்து இங்க வச்சிருப்பேன்டா. மச்சான் கேமா யோசி. சத்தியமா யோசி. கேமா கூட யோசிக்கிறேன். உங்ககிட்ட வந்தாங்களா? நான் கரெக்ட்டா சொல்றேன். நான் தப்பு தான். நான் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறேன். அவ்வளவு தப்பு தான். நான் ஒத்துக்கிறேன். இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கா நான் சொல்ற மட்டும் கேளு மச்சான். நான் சொல்றேன். உங்ககிட்ட வந்தாங்களா இந்த மாதிரி தூக்க போறோம் ஒரு ஆளா தூக்க போறோம் அப்படின்னாங்களா? எனக்கு அந்த ஐடியா தெரியாது. நான் தளரும் அந்த ஐடியா தெரியாதுடா. சும்மா நான் மச்சான் ப்ளீஸ். எனக்கா நான் என்ன யோசிக்கிறேன்றப்போ அப்போ உனக்கு கரெக்டா இருக்கும். நான் சொல்லும்போது தளரூம்ல நானும் பார்வோம் வந்தோம். இவங்க ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. இவன் என்ன சொன்னா டே ஏதோ பண்ண போறாங்கடா ஒரு ஆளா தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்பவே கெஸ் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் சபரியை பிடிச்சாங்க. நானும் சத்தியமே மண்டை குழம்பி பிடிச்சிட்டேன். எனக்கு தெரியல ஏதோ பிடிச்சாங்க. நானும் பிடிச்சிட்டேன். அப்புறமாலாம் டே அட பாவீங்களா சொல்லிட்டே இருந்தேன். சபரி நினைச்சிருந்தா இப்படி அட்டாக் பண்ணி டிஃபென்ஸ்லாம் பண்ணிட்டான். அவனுக்கு இதெல்லாம் சோக் ஆயிருக்கு. அவனை மூச்சு விட முடியல. எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. எனக்கு புரியல என்ன பண்ணும். சபரி விடணுமா வேணாமா? அவ விடுன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றான் விடுனா. ஓகேவா? செகண்ட் என்ன அட்டாக் பண்ண நீ அட்டாக் பண்ண நான் உன்னை பண்ணி தான் நான் என்ன சொல்றேன்னா நான் உன்னை அப்படி சத்தியமா பண்ண மாட்டேன். இல்லடா நான் உன்னை சத்தியமா அடி பண்ண மாட்டேன். எனக்கு என்ன கொடுத்தா வந்து அந்த மாஸ்க் காஸ்ட்ல என்ன வந்து தள்ளி விட்டு அது வாங்குறடா. கேம் தான்டா. அதுவும் கேம் தான்டா. இவன் மச்சான் இதுவும் கேம் தான்டா. எங்களுக்குள்ள நடந்துச்சுன்னு தள்ளி விட்டோம் மச்சான். நான் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டேனா? என் ஏனன்பா புடிச்ச நான் கேட்டேனா? நான் அதுல எதுவுமே தலை இல்லடா. இப்போ நான் என்னடா பண்ண தப்பு? இப்போ யா மேல என்னடா தப்பு? இது அவங்க கிட்ட அவங்க கூட மேல தப்பு சொல்லல. சேர்ந்து நான் என்னடா உன்ன பண்ண மேல சொல்லல. மேல இருக்கிற தப்பு நான் சுட்டி காட்டுறது தப்படா. இங்க வந்து யாருக்கும் ஃபிக்ஸ் வரதுக்காக ஹார்ட் அட்டாக் வரதுக்காக யாரும் வரல.
சத்தியமா எனக்கு தெரியும். இதே இடத்துல பாரு கீழே விழுந்தா இது மாதிரி நான் அவங்கள என்ன பண்ணிருப்பேன், அதே பார்வை தூக்கின்னு வந்து இங்க வச்சிருப்பேன், அவங்க கிட்ட நான் திட்டி இருப்பேன், உன் பக்கம் நான் நின்று இருப்பேன் நியாயம் இருந்தா. இப்ப அந்த பக்கம் நின்று நான் அவங்க பக்கத்துல போய் நான் சப்போர்ட் பண்ணல, நியாயத்தை தான் கேட்டேன் நானு. இறங்கி வந்து ஒரு பொண்ணு வலிப்புல இருக்குது எத்தனை வந்து விட்டேன். இதுக்கு எப்பா நீ வராதப்பா, எப்பா அது இவங்க நான் எல்லாம் உன்னால தான் நீ பின்னாடி பேசுறேன்னா இதெல்லாம் இல்ல அதுக்காக எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நீ ஒருவேளை அவங்க சப்போர்ட் பண்ணி தோச்சு, ஆனா நீ நியாயத்துக்கா பேசுறேன். நான் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? கரெக்ட். இது வரைக்கும் நான் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இப்ப புரிஞ்சிச்சு நீ வந்து எங்க அம்மா சத்தியமா நான் அவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. நியாயத்தை ஊழ்ந்து இந்த பொம்பளை தூக்கின்னு வந்து இங்க போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போட்டு இங்க இருந்தேன். கேட்கணும்னு தோணுச்சு, ஏன் எட்டி விட்டீங்க, ஏன் இது பண்ணீங்க. ஏன்னா அப்படி கேம் பிரகாரம் நீ தூக்கணும்னா சபரியை தூக்கி இருக்கணும். ஃபர்ஸ்ட் சபரியை தூக்கணும், அதுக்கு கீழே தூக்கணும். சாண்ட்ராவை எடுத்து கீழே இருக்கணும் அவசியமே இல்லை. இவ்வளவு நாள் சாண்ட்ரா கிட்ட தான் போய் உட்காந்து பேசி நியாயத்தை பேசி நான் எழுதி நின்றேன். அப்ப அதையாச்சும் நினைச்சு பார்க்கணும். அவங்க பேச தப்பு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா நீ வந்து நியாயத்துக்கு தான் பேசுற. சத்தியமா இப்ப சொல்லி தான் தெரியும், சத்தியமா தெரியும். எனக்கு சொன்னதான் தெரியும். இப்பதான் பேசாத வேற என்னடா பேசுறேன், உன் மேல எனக்கு என்னடா கோவங்குது. ஓகே அது முடிஞ்சிச்சா. நான் என்ன கேக்குறேன்னா இந்த செகண்ட் வந்து என்ன நீ பிடிச்ச, நான் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டேன், நான் ஏன் நம்ம பிடிச்சேன்னு. நீ என்ன கேட்ட, டேய் பாக்ஸிங் பண்றா சுத்துறா கை சொல்றா, அது தப்பு தானே. நான் பேசவே இல்லையா அது கூட உங்ககிட்ட, அது தப்பு தான். யார்கிட்ட கேட்டாலும் சபரி நான் சொன்னா அது லைன் பை லைனா நான் பேசி நீ சொன்னதே வர மச்சான். நீ அடிக்கல, நீ தோன்றடா சொன்ன, நீ அடிக்கல, நீ சுத்துல ஏன் உன் மூஞ்சி எங்கடா இருந்தது? அதான் நான் சொன்னேனே, அவன் நினைச்சிருந்தா ஒரு யாருக்கு என்ன வேணா பண்ணும். நான் கேக்குற கமருதுன்னு நேத்து அப்படி இருந்து ஏன்டா இதை பண்ணுங்கிறதா என் கேள்வி. ரெண்டாவது நாங்க வந்தது அங்க யாரு இருந்தாலுமே இறங்கிருப்போம். சரி அப்படி பார்த்தா டாப்பர்றானா? உன் மேல எனக்கு கோவமே இல்லடா மச்சான், சத்தியமா கோவமே இல்லடா. என்ன சேதனை சொல்லும் போது கூட நான் என்னடா பண்ணேன், சேதன் என்ன சொன்னாரு, உன்னாலதான் உங்க 2 பேரை காட்டி உன் கேம் போகுது, நீ தனி ஆடு இது என்ன தேவலா திட்டினாரு. எனக்கு சம்பந்தம் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட நான் எதனா யாரை பத்தினா பின்னாடி பேசிக்கிறேன்னா இல்ல உன்னை நான் நியாயத்தை உன்னை நேரில் பண்ண கூட நேரில் கேட்டு போயிடுவேன். எனக்கு நேற்று மனசு கஷ்டமா இருந்தது, அதனால கேட்டேன். நீ பண்ணது தப்புடா, அவ கூட சேரா, அவ கூட வீட்டுக்கு போற வரைக்கும் சேராதடா, வெளியே போய் கூட சேர்ந்துக்கடா, இது கேம்டா, பப்ளிக் 10 கோடி பேர் பாக்குறாங்கடா, வேணாடா சொல்றது கேட்கறா. புரியுதா? 10 கோடி பேர் பாக்குறாங்க தெரியுதா? காமம் பண்ணிட்டு இருக்க காமருதினா நான் என்ன மச்சான் பண்ணுவேன்? நீ ஏன் சைடுல எனக்காக யோசி. தப்பு தானே, தப்பு தானே. அப்படியே இது இந்த தப்பை இப்படி வச்சுக்கோ. செகண்ட் இங்க தப்பை இங்கே இப்படியே வச்சுக்கோ. அந்த இதுதான் எனக்கு செட் ஆகுது, தப்பா எடுத்துக்காத. இந்த இடத்துக்கு வரும்போது நேத்து அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத நீ பார்த்த. முந்தா நேத்து சாண்ட்ரா எப்படி இருந்தாங்க நீ பார்த்த. இதுக்கு முன்னாடி சாண்ட்ரா நான் அப்படி பார்த்ததே இல்லை. ஓகேவா? என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்க, ஃபர்ஸ்ட் வந்ததே அவங்க தான். நீ என்ன சொன்ன, இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் நினைச்சுதான் பண்ணிருக்கலாம். நீ வந்து அப்புறமா தான் சொன்ன, டே கம்பூர் தெரியும் பாக்ஸிங் தான் தெரியும் ஏதோ பண்ணிருப்பேன் நினைச்சா. ஃபர்ஸ்ட் வந்ததே அவங்க தான். அவங்களாம் இப்படி தள்ளேன், லேடிஸ் என்ன இருந்தாலும் வந்து இப்படி தள்ளேன். அப்புறம் வந்து என்னை வந்து மடக்கி காலெல்லாம் மடக்கி எனக்கு சத்தியமா எங்க அம்மா செத்து போன அம்மா சத்தியமா சொல்றேன், இங்க அப்படியே லாக் பண்ணி என்னால மூச்சு விட கூட முடியல. இவங்களுக்கு சொன்னா அறிவே இல்ல மச்சான். அவன் சொல்லும் போது எனக்கே புரிஞ்சுது, சத்தியமா மூச்சு விட முடியல. அம்மான்னு கத்துறேன். அப்ப கூட விடலடா. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் மச்சான். எனக்கு சத்தியமா நான் போராடி தோத்தேன்னு நினைச்சுக்கேன். எனக்கு ஓகே மச்சான் இங்க வந்து ஆணு பெண்ணு அதெல்லாம் வந்து கிடையாது கேம்ல. ஓகேவா? வின்னர் யாரும் ஆணு பெண்ணு பார்த்தலாம் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. யாரு ஆண் பெண் பார்த்தலாம் ஓட்டு. மச்சான் உனக்கு தெரியல மச்சான். தெரியல, என்ன புடிச்சப்ப எனக்கு தெரிஞ்சது. அதுதான் சொல்றேன். அது எனக்கு பிடிச்சப்ப எப்படி கமருதனுக்கு அது தப்புன்னு தெரியலையோ அதே மாதிரி கமருதனுக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு தப்புன்னு தெரியல. உண்மை அதுதான். ஓகே அதே மாதிரி இப்போ நடந்ததுக்கு நான் வந்து ட்ரிப்பாவே தான் அவங்கள தள்ளி விட்டேன். இப்போ சத்தியமா இப்ப அந்த அதையும் நீ சேர்க்காதடா. யாரும் வில்லன் இல்லடா, நீ கோவத்துல பண்றடா, உன் அறியாமையா பண்றடா. ஆமாடா தப்பு. அம்மா நான் சொல்லிக்கிறாங்க நீ கோவத்துல அழிய போறாங்க. நேத்து கூட நான் சொல்லிட்டு போறேன், உன் கோவத்துல நீ அழிஞ்சு போற. உங்க அம்மா சொன்னா, எங்க அம்மா என்ன அப்படிதான் சொன்னாங்க. அதனால தான் இவ்வளவு நாள் 10 வருஷம் லோல் பட்டேன் தெரியுமா? இது வந்து நான் அப்பயே சொல்றேன், இதை விட்டுறா. அவகிட்ட என்னன்னு பேசு, அன்பா பேசு. மற்றபடி இந்த பிரச்சனை வேணாமா, ஒதுங்கி போயிடுற, வேலைக்கு ஆகாதுடா. உன்னை ட்ரிகர் பண்ணி பண்ணிருக்காங்கடா. என்ன சொன்னேன், அழகா அவங்க வாரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்க வந்து விக்கல்ஸ் போட்டு நசிக்கிட்டு இருக்கோம். மச்சான் நீ அழகா உட்காந்து அந்த டைம்ல யோசி. இப்ப வந்து பேசும்போது நியாயம் தர்மம் வந்து எல்லாரும் உனக்கே தெரியும். கிரிக்கெட் மேட்ச் பாக்குறவங்க வந்து இப்படி பண்றானே அப்படி பண்றானே தெரியும். ஆனா கிரிக்கெட் மேட்ச் ஆறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். என்னை போட்டு என் முட்டி வந்து இந்த சத்தியமா அடிபட்டு இருக்கு, 2 முட்டியும் காலி. நான் ஏதோ பால் ஓட்டிட்டு இருக்கேன், ஏதோ ஓடி அவன் வந்து நான் பண்ணா ஃபுல்லா லாக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க அழகா இப்படி உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணுமே சொல்ல, அழகா உட்காந்துருக்காங்க பாரு, இது பண்ணிருக்காங்க பாரு அப்படின்னு தான் ஆரம்பிச்சான். அவங்க தான் ஸ்கேம்ட்ரான்னு சொன்னேன். ஸ்கேம்ட்ரா எங்க இருக்கு? காமருதி நீ காமம் பண்ணிட்டு இருக்க வீட்டுல அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்குல
தூக்கி வாரி போட்டுச்சு. ஏதோ ஒண்ணு நானும் அந்த புள்ளைய லவ் பண்றோம், ஏதோ பண்ணிட்டு போறோம், ஓப்பனா பேசுறேன், உமா கூட கொடுத்துக்கிறோம். ஓகே இல்ல எனக்கு வந்து ஒரே நிமிஷம் அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற நீங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிறீங்க. இல்ல எனக்கு வந்து நல்லா அவங்க பேசிட்டாங்க, அவங்க பேசுனது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீங்க டிக்ஷனரி போட்டு சொல்றீங்க. அத பண்ணாதீங்கடா, உங்களுக்கு அசிங்கடா அது. ஏய் அசிங்கமா தான்டா இருக்கு, அதனால தான்டா அது நடந்தது. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்க மச்சான். நார்மலா பேசினா நீங்க பேசி குழந்தை பெக்குறது அது இதுன்னு எக்கச்சக்கமா எக்ஸ்ட்ரீமா போயிட்டீங்க. மூஞ்சி பார்த்து நீ காமம் பண்ணிட்டு இருக்கடான்னா எப்படி அமைதியா உட்கார முடியும்? சொல்லிட்டு விட்டாங்க. எனக்கும் அவளுக்கும் நடக்கிற விஷயம்டா மச்சான். நீ உனக்கு விடவே மாட்டேன் மச்சான். நான் சொல்றேன் நீ ட்ரிப்பா நான் ட்ரிப் ஆயிட்டேன், அவ்வளவுதான். டேய் அவங்க பார்த்து என்னடா பண்ணுவேன், நீ காமம் தான்டா பண்ற, என்னடா பண்ணுவேன்னா காம சொல்லும் போது என்னன்னா என்ன அப்படியே டைட்டில் பண்றாங்க. அவங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக எனக்கு அதான் தோணுது. கேமுக்காக ஒருத்தர் என்ன வேணா பேசுவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அப்பயே நான் அமைதியா இருக்குன்னா நான் பேசுறேன். காமம் இல்லாம காதல் கிடையாது, நீங்க அப்படிதானே இது பண்ணி அந்த மாதிரி தான் நான் பேசினேன். நான் காலைல கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் நீங்க குழந்தை நீங்க 2 பொம்பளை குழந்தை வச்சிருக்கீங்க, இதுவும் ஒரு வீட்டோட பொண்ணு தான், அழகா வந்து சொல்றீங்க 10 கோடி பேர் பாக்குறாங்க, இங்க வந்து சொல்றீங்க ஒரு பொண்ணு வந்து ஏய் மச்சான் உனக்கு புரியுதா, நாளைக்கு ஏதோ ஒண்ணு எங்களுக்குள்ள நடக்குதுன்னா எப்படா நல்லா இருக்காதுடா, புரியுதா மச்சான்? சத்தியமா வந்து மச்சான் இப்போ வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்க பேசினா உனக்கு எவ்வளவு கோவம் வரும். நான் வந்து வெட்டி போட்டுருவேன், சத்தியமா நான் சொல்றேன். நான் வந்து எங்க வீட்டுல பத்தி இருக்கவங்கள என்ன சொன்னா அவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிருந்தா நீ விட்டுருப்பியா? நான் சத்தியமா விட்டுருக்க மாட்டேன். ஆனா அவங்க வந்து சரி அந்த மாதிரி பேசுறாங்க, சேர்த்து வச்சு பேச தப்பு மச்சான். யார் பண்ணா தப்பு தான். அவங்க பண்றது தப்பாவே இருக்கு. நான் கம்பெனி அவங்க பண்றது தப்பாவே இருக்கு மச்சான். அவங்க சரி தப்பு வரவேடா, தள்ளி தான் விட்டாங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு தப்பு பண்ண சொல்றது தப்பு தப்புடுதே தவிர அவங்கள வந்து காலால உதைக்க இல்ல. நல்லா சத்தியமா தெரியாத இந்த கார் டோர்ல வச்சு உன் பவர்ல இப்படி தள்ளுறது வந்து முடிஞ்சு போச்சுடா. 3 பேர் நான் அப்படியே கம்முனுக்குதுடா காரு. திருப்பி பாரு தூண்டுறாடா. திருப்பி 3 வாட்டிடா. 2 பேர்லாம் எடுத்துக்காதடா, பலி ஆயிட்ட போடா. அதெல்லாம் இல்லடா. ஒரு பொண்ணை பத்தி சொல்லும்போது அது வயிறு எரியும் தானே. எனக்கும் முடியலடா, உனக்கு சொன்னதுன்னா தெரியும். அது அவங்க அந்த மாதிரி 100% தப்புடா. அவங்க அவ்வளவு பண்ணும்போது அந்த ரியாக்ஷனும் அவங்க வந்து சொன்ன தப்பு. நீ ஸ்கேம்டான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நீதான். சும்மாவே ஸ்கேம்டான் சொன்னது நீ. அதனால தான் அவங்க காமெடின்னு சொன்னாங்க. நீ ஸ்கேம்டான் சொன்னா இல்ல காமருதீன் எங்கடா இருக்கு, காமம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஸ்கேம்டான்றது பாரு சொன்ன பேர்ரா. அவங்க கூட பொறுக்கி பாருன்றா. நாமளா பொறுக்கி பாருன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம், நான் அமித்து நீலாம். ஓகேவா? அது வந்து பொறுக்கி பாரு அப்படின்னா இது எப்படி மீன் ஆகுது தெரியுமா? எனக்கு காமருதீன்றாங்களா பொறுக்கின்றாங்க. என்னங்க பண்றீங்க? நானும் அவ்வளவு பேசிக்கிறோங்க மச்சான். ஏதோ நான் சபையில எடுத்துட்டு வந்துட்டேன் வச்சுக்குவேன், அது இஷ்யூ மச்சான் வாண்டடா எதுவுமே பண்ணல மச்சான். இது வந்து சூழ்நிலைக்காக. இப்போ பக்கம் நியாயம் இருக்கு. நாங்க என்னடா பண்ணோம்? நான் என்னடா பண்ண இதுல? நீ எதுவும் பண்ணல. மேபி அவங்க உண்மை தெரியாம நீ சப்போர்ட் பண்றியோ நான் நினைச்சேன். தெரியுது. சாரிடா. அவங்களுக்கு நான் என்னடா சப்போர்ட் பண்ண கேட்டேன்டா. நான் வந்து நான் சப்போர்ட் பண்ணலடா உங்களுக்கு. நான் கம்முன்னு தானே இருந்தேன். உன்னை தேவையில்லாத வலிச்சு விட்டுறா. நான் நீ கம்முன்னு அப்ப கூட கம்முன்னு ஆயிட்டடா. தேவையில்லாத திருப்பி ஆரம்பிச்சு விட்டுறா. நான் பார்த்தேன் தானே. நேத்து என்ன சொன்னேன்? இது எல்லாம் பாக்குறாங்க. எனக்கு புரியுது மச்சான். நேத்து என்ன சொன்ன மச்சான், எனக்கு ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்தாங்க இந்த மாதிரி எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சொன்னாங்க. கமருதீன் தூக்கணும் நாங்க. ஓகே என்னன்னு எனக்கு கமருதீன் தூக்கணும் இல்லடா. எல்லாரையும் நினைச்சதே இல்லடா எனக்கு. அதனால நேத்து கூட மச்சான் அதனால வந்து நான் உங்ககிட்ட கோவமா கூட பேசினேன். ஏன்னா என்னால ஒரு விஷயத்த ஒளிச்சு வைக்க முடியாது மச்சான். நான் ஓப்பனா பேசுறேன். அதனால தான் நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டேன். கேம் வாய்ஸ் வந்து இப்படி பாக்கலாம். அப்படி பார்த்தா சபரியே பண்ணும்போது நீ இருக்கிற சாரி கேட்டுக்க. நீ தெரியாத பண்ணல. சத்தியமா அது கூட நான் ஒரு கேமா பார்த்தேன் தவிர உன்னை அழிக்கணும்ன்ற எண்ணத்துல நான் சத்தியமா பார்க்கல. இப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா, யாரோ ஒருத்தரை வந்து இந்த மேட்டர் வச்சு நீ டைட்டில் வின்னர் ஆக்கிட்டு இருக்க. சத்தியமா இதுதான் உண்மை. நான் தப்பு பண்ணிட்டேன். என் மக்கள் பார்த்துக்கிட்டோம். வீக்கெண்ட்ல